ப்ளீஸ் வேணாம். என்ன இப்படியே நிம்மதியா இருக்க விடுங்க. மனைவி சங்கீதாவினுடைய எமோஷனல் இத பத்தி தான் அந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தளபதி விஜய், அவருடைய மனைவி சங்கீதா, இவங்க 2 பேத்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, வெளியில 2 பேரும் 2 பேரையும் வந்து பார்த்தோன்னா தப்பு தப்பா வந்து பேசல. ரொம்ப இலைமறை காய்மறைவா சில வார்த்தைகள வந்து பயன்படுத்துனாங்க. அதாவது தளபதி விஜய், "நான் அது வந்து ஒர்த்து கிடையாது. நீங்க அத பத்தியெல்லாம் வந்து கவலைப்படாதீங்க." அதாவது சங்கீதாவோட வாழ்ந்த வாழ்க்கையே ஒர்த் இல்லன்னு வந்து சொன்னாரு. ஆனா இவங்க அ அந்த மனுவுல விவாகரத்து மனுவுல மட்டும் தான் வந்து பார்த்தோன்னா, ஒரு நடிகையோட எல்லை மீறின தொடர்பு இருந்தது, வச்சிருந்தது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்ட வந்து வச்சாங்களே தவிர, அதுக்கப்புறமா தளபதி விஜய பொது இடங்கள்ல ஒரு இடத்துல கூட அவங்க வந்து தப்பா வந்து பேச கிடையாது. சமீபத்தில பிஹைண்ட் வுட்ஸுக்கு டிடி எடுத்த இன்டர்வியூக்கு ஜேஷன் சஞ்சய் இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல சிக்மா பட அப்டேட்ட பத்தியும், அதுக்கப்புறமும் ரொம்ப மெச்சூரிட்டியா ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்தேன்னா, கூடவும் குறைவும் வந்து இல்லாம, தன்னோட அப்பாவ பத்தி, அம்மாவ பத்தி, என்டையர் ஃபேமிலி பத்தி, ஃப்ரெண்ட்ஸ் பத்தி, தங்கச்சி பத்தி ரொம்ப நேர்த்தியா, அழகா பேசியிருந்தார். கீழ வந்த கமெண்ட்ஸ்ல, "டேய் தம்பி உன்ன கூட நாங்க சிஎம்மா வந்து ஏத்துக்கிறோம். ஆனா உங்க அப்பாவ ஏத்துக்க முடியல. அவரு வாய தொறந்து வந்து பேசவே மாட்டேங்கிறாரு. தயவு செஞ்சு உங்க அப்பா வந்து வாய தொறந்து வந்து பேச சொல்றேன். நாட்டுல நெறைய பிரச்சனைகள்லாம் வந்து போயிட்டுருக்கு." அப்படிங்கிறது மாரியான விமர்சனங்கள்லாம் வந்து வர ஆரம்பிச்சது கமெண்ட்ல. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, இப்ப மிகப்பெரிய பூதாகரமா வந்து வெடிச்சது, நம்ம தளபதி விஜய் போட்ட கால்குலேஷன் ஒண்ணு. ஆனா நடந்தது டோட்டலா வந்து பார்த்தோன்னா வேற. அவர் என்ன நெனச்சாரு, உதயநிதிய தூக்கி உள்ள வச்சா இந்த சட்டமன்றத்துக்கு யாரும் வர முடியாது அப்படி இப்படின்னு வந்து நிறையா விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா கால்குலேஷன் பண்ணது. ஆனால் ரங்கராஜ் பாண்டே மாதிரி நடுநிலையாளர்கள்லாம் வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இல்லைங்க திமுக தலைவரே இல்லாட்டினா கூட சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து நடக்கும். ஏன்னா திமுகவில் எல்லாருமே வந்து பலந்துன்னு கொட்டப்பட்டவங்க. நம்ம நினைக்கிறது மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா இல்லை. இப்போ உதயநிதியை தூக்கி உள்ளே வச்சதுனால அவரை இங்கேருந்து தஞ்சாவூர் கூட்டு போகிறப்ப அவரை மிகப்பெரிய ஒரு தலைவராக வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிஎம்கேவே வந்து நினச்சிருந்தா கூட இப்பேற்பட்ட ஒரு ப்ரமோஷன் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் டிவிகே சார்பில் அப்பேற்பட்ட ஒரு ப்ரமோஷன் வந்து நடந்திருக்கு. இதில் ஆதவ அர்ஜுனா பேசும்போது த்ரிஷா வந்து பார்த்தோன்னா குலவிளக்கு அப்படின்லாம் பொங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் சங்கீதாவை பற்றி, அதாவது தளபதி விஜய் அவங்க டைவர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே சங்கீதாவை பற்றி ரொம்ப ஆபாசமாக வந்து பேசியிருந்தாங்க. அவங்களோட மீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து போட்டிருந்தாங்க. அவங்களுடைய ஃபோட்டோவும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஃபோட்டோவும் ஒன்று சேர்த்ததெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு அறிக்கை விடலை, ஒரு கண்டனம் தெரிவிக்கல. அப்ப ஆதவ அர்ஜுனா அப்படியெல்லாம் வந்து பார்த்தோன்னா பொங்கவே இல்ல. அப்பயெல்லாம் பொங்காதவங்க, இப்ப த்ரிஷான்னு சொன்ன உடனே ஆளாளுக்கு தையத்தக்கா வந்து குதிக்கிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னா, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு ரிஸ்க் ஆப்பரேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது அண்டர் கிரவுண்ட் ஆப்பரேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த மாரியான வந்து ஒரு வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சங்கீதா இப்ப தான் தான் கணவர் தளபதி விஜயோட இணையணும் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்தாங்க. ஆனா நடக்கிற இந்த சம்பவங்கள், சமாச்சாரம் எல்லாத்தையும் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா, அவங்க ரொம்ப வெறுத்து போயி, "ஐயோ சாமி! இது இவைங்க சாவுகாசமே வந்து வேண்டாம்டா" அப்படிங்கிற அந்த மனநிலைமைக்கு இப்ப வந்துட்டாங்க. நான் நிம்மதியா இருக்கணும்னு வந்து நெனைக்கிறேன். நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நெனைக்கிறேன். எல்லாத்தையும் கடந்து வரணும்னு நெனைக்கிறேன். யார் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அது அவங்களுடைய தனிப்பட்ட வந்து விருப்பம். நான் இனிமேல் வந்து கருத்து சொல்றதுக்கோ, இல்ல இது சொல்றதுக்கோ நான் எதுவுமே வந்து கிடையாது. என்னுடைய லிமிட் வந்து பார்த்தோன்னா முடிஞ்சிருச்சு. நான் வந்து இருக்கிறது வரைக்கும் ரொம்ப உண்மையா இருந்தேன். எனக்கு அவர் உண்மையா இல்ல. நான் வந்து வெளியில வந்துட்டேன். இப்ப நான் வாழ்றது என் பசங்களுக்காக, எனக்காக வந்து வாழணும்னு வந்து நெனைக்கிறேன். அதனால நான் எதையுமே மைண்டுக்கு எடுத்துட்டு போகல. ஆல்ரெடி அழுது அழுது அழுகுறது கூட கண்ல இருந்து கண்ணீர் வந்து வரல. நான் நிம்மதியா இருக்கணும்னு வந்து நெனைக்கிறேன் அப்படின்னு சங்கீதா ரொம்ப எமோஷனலாவும், அது எமோஷனல்ங்கிறத விட ஒரு கட்டத்துக்கு மேல விரக்தின்னு வந்து இருக்கும்ல. அந்த விரக்தியோட மனநிலைமையில அதிகமா இருக்கிறது அமைதி மட்டும் தான் வந்திருக்கும். இப்ப அப்படிப்பட்ட அமைதிக்கு வந்து மூவ் ஆயிட்டாங்க சங்கீதா. அத தாண்டி அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தேன்னா, தான் பசங்களுக்கோ, பொண்ணுக்கோ சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து போட்டிருந்தாங்க. இப்ப அப்படி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து இல்ல. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ, அத வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சைலன்ட்டா வந்து பார்த்தோன்னா வந்து ஒதுங்கிட்டாங்களாம் மக்களே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.